நீலாம் எப்படி பூடுவ? அந்த வழியே தான் போவேன். ஏய் கேளுடா கேள்வி. ஒரு சைக்கிள் ஏற்றி பேர் ஏற்றி போவேன். சைக்கிள் நான் வந்து 3 பேரே ஏற்றிட்டு போவேன். 3 பேர்? அதான் உன் சாமாத்தியம். பைக்கில் 6 பேர் ஏற்றுவான், 10 பேர் 15 பேர் வரைக்கும் ஏற்றி போனான். இப்போ வீலிங்கெல்லாம் பண்ணுறான் தெரியுமா? 15 பேர் ஏற்றுறான். ஆனால் நீ 3 பேர் ஏற்றுற. அதே சைக்கிளில் நான் எத்தனை பேர் ஏற்று தெரியுமா? எத்தனை பேர்? 19 பேர் ஏற்றுவோம் ஒரு சைக்கிள். போய் சொன்னால பொறுத்து நான் ஏற்ற முடியாது, நான் ஏற்றுவேன். எப்படி 19 பேர் சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். கணக்கு கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் கரெக்டா இருக்குமா? சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணு. உன்னை எத்தனை பேர் ஏத்துறோம்? 18 பேர். உன்னை 18. சைக்கிள் ஆன்ல வலியுது. ஓ சைக்கிள் ஆன்ல விட்டோம் வலியுது. இப்ப சைக்கிள் அங்க நின்னுங்குது முஞ்சந்தல இல்ல மேல உக்காந்துங்க. அவன் ஏன் சிரிச்சான் தெரியுதா? எதுக்கு சிரிச்சான் தெரியுதா? எனக்கு தெரியும். ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டா வாய்க்கு எது சிரிக்கிறான்? இப்ப சைக்கிள் அங்க இருக்குது. ஆமா நல்லா நடிக்கிறடா. அதனால தான் சிவாஜி சேர்த்துட்டாரு. நீ எவ்வளவு நடிக்கிறன்னா இதுனா இரும்பு வீல லப்பர் வீல அவ்வளவு துண்டிக்கி போகுது. பரவாயில்ல காத்துக்கு தானே பாக்குறேன். ஆமா ஆமா மின் வீல்ல தான் பாப்பேன், நான் பின் வீல்லே பாப்பேன். நான் வீல பிடிக்கிறது பாக்காத. சரி உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? மலை சைக்கிளுக்கு தின்ற பெல்ல காணோம். பெல்லு தானே என் சீட்டிங் உக்காந்து அடிக்கிறியா? கண 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 கணன்னு கேட்கும். சொல்லுங்க நீங்க ஒண்ணா? ஆமா. உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர். இன்னும் 18 பேரை ஏத்தணும். ஆமா ஏத்தறம் பாரு. இப்போ 18 பேரை காலைல எத்தனை பேர் ஏத்த போறான் பாரு கேட்டு. முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 9 18. என்ன ஒரு சேத்தா 19 பேர் நான் ஏற்றி போக எவனை ஏற்ற முடியாது. ஆனா 4 ஏற்றுவாங்க.